ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியான ரொம்ப ஈஸியான ஃபேமஸான டெசர்ட்டுங்க. இப்போது சம்மர் சீசன் இந்தியாவில் நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. பட் எங்களுக்கும் போர் அடிக்கும், வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஃப்ரூட்டை வச்சு பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள், கஸ்டர்டு பவுடர், இதை வச்சு நம்ம டெலிஷியஸ் ஃபார் சர்விங். ஸோ நம்ம இதில் 2 ஸ்பூனு கொஞ்சம் பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 1/2 லிட்ரு பாலுங்க. ஸோ கஸ்டர்டு க்ரீம் வச்சு நம்ம ஒரு ஃப்ரூட் டெசர்ட்டு பார்க்க போகிறோம். இது ஃப்ரூட் டெசர்ட் பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். வாங்கி உள்ளே இருக்குது பார்ப்போம் ஃப்ரூட்டு. பார்த்தீங்கன்னா பொமக்ரனேட், ஆப்பிள், கிரேப், இப்போ ஒரு பனானா. ஸோ அது ரெடியானோன்னே எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் இல்லைங்க. இப்போ தான் அதுக்கு எல்லாம் பவுடரு, எசன்ஸு எல்லாமே வந்திருக்கு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் ரோஸ் மில்க்கு தெரியுமா உங்களுக்கு? ரோஸ் மில்க்கு தான் வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பழ வகை, அம்மா மார்க்கெட்டு போனால் பழம் அதிகமாக வாங்கிட்டு வருவாங்க. அந்த பழத்தை தான் சாப்பிடுவோம். அப்போல்லாம் மிக்சி அரிது, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது. வசதியானவங்க வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் போக எங்கள் அண்ணன் சம்பாதிக்கணும்னா நாங்களே மிக்சி எல்லாம் வாங்க ஆரம்பித்தோம். அப்போவே மிக்சிலாம் இருந்துச்சுன்னா நாங்கள் விட்ருக்க மாட்டோம் ஸ்கூல் டைம்லலாம். ஸோ அது ஒரு காலம். முக்கியமாக சர்பத், இந்த வெயில் காலத்தில் இந்தியாவிலலாம் நாங்கள் இருக்கக்குள்ள சர்பத் அப்போல்லாம் 5 ரூபா ஒரு கிளாஸு. 5 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா இந்த மாதிரிலாம் வச்சிங்களேன். அதை தான் குடிப்போம். ஸோ இப்போ தான் நிறையா மசாலாலாம் வந்துருக்குது. மசாலா இல்லை, நிறைய ஐடியாஸ் நிறையா மேக் பண்ணுறாங்க. யூடியூப்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம நிறைய கற்றுக்குறோம். அதில் ஒன்று தான் கஸ்டர்ட் பவுடர் வச்சு நம்ம செய்ய போகிறோம். சர்க்கரை சேர்த்துக்கலாமா? கொஞ்சம் நமக்கு அளவு தெரியும். ஸோ மேபி பால் பொங்குது 4 டீஸ்பூன் போட்டால் போதும். 2, 3. சிலவங்க கப்பு கணக்கு வச்சு தாங்க போடுவாங்க. நமக்கு தெரியுமில்ல இவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப இனிப்பு வேண்டாம் எனக்கு. ஏன்னா உடனே பசங்களுக்கு இந்த நாக்கு பூச்சி வருங்க, அது ஒரு பயம் இருக்குது எனக்கு. பூச்சி மருந்தும் கொடுக்குறோம், பட் இருந்தாலும் ஒரு பயம். ஸோ மிக்ஸ் பண்ணி விடுவோம். அங்கே இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை பாலில் ஊற்றி கிண்டலாம். எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன். இது நல்லா குழையணுங்க, திக்காக ஆகிற வரைக்கும். நமக்கே தெரியும் அந்த பதம். சூப்பர் ஸ்மெல் இருக்குது. பசங்க மூலயமா தான் நம்மலாம் ஒரு செஃப்பாக வரும். நிஜமாங்க பசங்க கேட்கறதுனால தான் நம்ம ஒரு வித்தியாசமாக தேட வேண்டியதாக இருக்குது. மம்மி இந்த மாதிரி பண்ணு, மம்மி அந்த மாதிரி பண்ணு. உண்மை அப்படி தான். உண்மைதான மக்களே? ஓகே மக்களே, இதுதான் கரெக்டான பதம்.
பாருங்கள் கட்டியாக இருக்குது, அவங்களுக்கு தண்ணி இல்லை. இப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இதில் நான் எடுத்துக்க போகிறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். சுவிட்ச் ஆஃப். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே பழத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறத பார்க்கலாம். வாழைப்பழமும் போட போகிறேங்க. ஸோ அது ஆறுறதுக்கிட்டே நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை ஒரு வழியாக நறுக்கியாச்சுங்க. இந்த பிள்ளைங்க ஃப்ரூட்டு சாப்பிட்றதுன்னா கெஞ்ச வேண்டியதாக இருக்குதுங்க. நம்மளும் சின்ன வயசில் அப்படி தான் பண்ணியிருப்போம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நான்லாம் இந்தியாவில் இருக்கக்குள்ளங்க நல்ல பழ வகைகள் கிடைக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே ஒரு எக்ஸ்பென்சிவ்ங்க. இந்த மாதுளம் பழம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பழம் 1000, ஒரு பழம் 1 கிலோ 1000 ரூபா இங்கே. ஸோ ஒரு பழம் 8-6 ஷில்லிங், 300 ரூபா வருங்க. 250 ரூபா, 300 ரூபா, அந்த சீசனை பொறுத்து. இதுக்கே இந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டுதுங்க. நான் என்னத்தை பண்ணுறது? அதனாலேயே எதனா ஒன்றுத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறது, ஜூஸ் போடுறது. அதான் பார்த்தேன். 2 நாளாக மாதுளம் பழத்தை சாப்பிடவே மாட்டேன்னு ஆட்டோம். அதனால் இப்படி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், எப்படியும் சாப்பிட்டு தானே ஆகணும். ஸோ அதுக்கு தான் இது ஒரு ட்ரிக்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. இந்த வரேன், கையெல்லாம் வாழைப்பழமாக இருக்குது, கையை கழுவியே ஆகணும். போய் நம்பல் என்கிட்ட வேறு அந்த யானம் கிடையாது வைக்கிறதுக்கு. சரி, இதில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஓகேங்களா? ஊந்துறாரு நீலாத்தி மனசு அப்படி. ஓகேங்களா? இப்போது ஆப்பிள், இப்போது திராட்சை மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு டப்பாவில் போடலாம். நம்ம பழம் நிறையா இருக்குது, கொஞ்சம் ஆறி இருக்குது. ஸோ ஒரு செட்டு ரெடி. ஓகேங்களா? இதே மாதிரி 2வது செட்டில் தனியாக போட்டு வைப்போம். இது 2வது செட்டுங்க. மிக்ஸ்டு மிக்ஸ் பண்ணி விட்றோம். ஸோ 4 பழம்தான். 1 ஆப்பிள், பனானா, திராட்சை, அப்புறம் மாதுளம்பழம். எனக்கு நானே ஒரு டப்பா காலி பண்ணுறேன் குட்டிங்கன்னா. என் சின்னவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி. பெரியவனோட சின்னது தான் ரொம்ப அதிகம் விரும்பி சாப்பிடுவேன். ரொம்ப நாள் எனக்கு ஒரு பயம், அந்த கஸ்டர்ட் பவுடர் போடுறதுனால என்னடா நினைப்பேன். அது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். செஞ்சாச்சுங்க. மேலே நட்ஸ் இருந்தால் போடலாம். நட்ஸ் இன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வர்றதுக்கு எப்படியும் இன்றைக்கி கொடுக்குறாரா இல்லை நாளைக்கு அனுப்புவாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஓகே வாங்க. நீலோத்தி மனசல ஆராத்தி. ஸோ நம்ம ஃப்ரீசரை திறக்கிறோம். ஓகேங்களா? பாருங்க, என் பொருளை பொறுப்பாக ஐஸ் பேக் வச்சுக்கிட்டு சிக்கன் நகலட்ஸ்
நான் செஞ்சு தரேன், தொடாதீங்கன்னு இருக்கேன். இன்னொன்று பீஸா பேஸ்மெண்ட் வாங்கிட்டு வந்து இன்னும் செய்யாமல் இருக்கேன், செய்யணும். இன்றைக்கி ஒரு 2 செஞ்சிட்றேன். ஸோ நம்ம இப்போ இது எங்கே வைக்க போகிறோம்னா, மீடியமாகவே வைப்போம், ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி. ஓகே, அப்புறம் இங்கே வைப்போமா? ஓகே, ஒன்றுக்கே வச்சிட்டோம். ஓகே மக்களே, பார்க்கலாம் 2 மணி நேரம் கழிச்சு பசங்க வர்றதுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாய். ஸோ மக்களே, நல்லபடியாக வறுத்து எடுத்துட்டோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரத்துக்கு மேலேங்க. ஸோ வாங்க ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதை சம்மரில் சாப்பிட்டிங்கன்னா செமத்தியாக இருக்கும். சம்மர் இல்லைனாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு இது மாதிரி ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். See you on next video. Bye bye.